Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் மோன்தா புயல் தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பத்மபிரியா வழங்க கேட்கலாம். பத்மபிரியா, இந்த மோன்தா புயல் குறித்த விரிவான விவரம். நன்றி பிரகாஷ். நேயர்களுக்கு வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இது வரும் 28ஆம் தேதி காக்கிநாடாவை மையமாக வைத்து கரையை கடக்க போகிறது. இதற்கு மோன்தா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பெயரை தாய்லாந்து பரிந்துரைச்சிருக்காங்க. மோன்தா அப்படின்னா என்னன்னா வாசனை மிக்க மலர் அல்லது அழகான மலர் அப்படின்னு பெயர். இப்போ இந்த மோன்தா புயல் கரெக்டாக எங்கே கரையை கடக்க போகிறது? காக்கிநாடாவை தான் மையமாக வைத்து கரையை கடக்க போகுதா? இது கரையை கடக்கும் போது தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கோ, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மோன்தா புயல் 28ஆம் தேதி தான் இது கரையை கடக்க போகுது. தற்போது சூழல் வரைக்கும் இந்த மோன்தா புயலானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் நிலவிட்டு வருது. இது நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற போகுது. அதாவது 26ஆம் தேதி. 27ஆம் தேதி இது புயலாக மாறப்போகிறது. ஆனால் புயலாக மட்டும் மாறப்போறதில்ல. கங்கா எப்படி சந்திரமுகியா மாறுறாங்களோ அந்த மாதிரி இந்த புயலானது தீவிர புயலா மாறப்போகுது. அது 28ஆம் தேதி காலை இது தீவிர புயலாக மாறப்போகுது. இப்போ இந்த மோன்தா புயல் சென்னையில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னையில இருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்கு. சென்னையிலிருந்து இதற்கான தூரம். இது விஜயவாடாவில் இருந்து 970 கிலோமீட்டரில் இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இது நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது. தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டு பிறகு இது ஆந்திராவில் கரையை கடக்க போகிறது. இப்போ இந்த மோன்தா புயல் 28ஆம் தேதி மாலை 12 மணிக்கு மேலே தான் இது கரையை கடப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது இப்படி கரையை கடக்கும்பொழுது தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் மழை இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். இது தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் மழையை கொடுக்கக்கூடிய புயல் கிடையாது. இது தமிழகத்துடைய வட மாவட்டங்கள், குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான ராணிப்பேட்டை, திருவள்ளூரில் மட்டும்தான் இது மழையை கொடுக்க போகுது. மழை கொடுக்கும் மட்டும் இல்லாமல் இதோடைய காற்றின் வேகமானது இப்போ மணிக்கு 90லேருந்து 110 கிலோமீட்டர் வேகத்தில் இதனுடைய காற்றின் வேகமானது இருக்கும். அதனால மீனவர்கள் 25ஆம் தேதி இலிருந்து 29ஆம் தேதிக்கு வரைக்கும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மோன்தா புயலானது கரையை கடக்கும் போது வடகொடி மாவட்டங்களில் மழையை கொடுக்கும் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் சென்னையில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 2005 வந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திராவில் தான் கரையை கடந்துச்சு. அது கடக்கும்போது நுங்கம்பாக்கத்தில் 48 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாகி இருக்கிறதும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இது ஆந்திரா, முக்கியமாக காக்கிநாடாவை மையமாக வைத்து கரையை கடக்கும்போது சென்னையில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இப்போது வேறு எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவானது இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த மோன்தா புயல் 28ஆம் தேதி 12 மணிக்கு மேலே தான் அது கரையை கடக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது கரையை கடக்கும்போது இது காக்கிநாடாவை மையமாக வைத்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் இது நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ தொடங்கும். அப்படி தொடங்கும் போது தமிழகத்திலையும் மிதமான மழை கிடைக்கும். வடகோடி மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும். இப்போ ஏற்கனவே இங்கே அரபிக்கடலில் நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர்ச்சியான ஒரு மழையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்றைய சூழலில் பார்க்கும்போது இப்போ கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் இப்போ எச்சரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது புயல் கரையை கடக்கும்போது இது எப்படி தமிழகத்துக்கு மழையை கொடுக்கும்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதாவது புயலுடைய அமைப்பு இப்படி இருக்குது இல்லையா? இதை 4ஆக பிரிக்கும் போது அதனுடைய சவுத் வெஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. அதனுடைய இந்த அவுட்டர் ரெயின் பேண்ட்ஸ் சென்னையில் படும்போது சென்னையில் இருக்கக்கூடிய வடகோடி மாவட்டங்களான
திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் மட்டும் மழை பொழிவு இருக்கும். மற்றபடி இதனுடைய ரெயின் பேண்ட்ஸ் எதுவும் தமிழகத்தில் வந்து படப்போகிறது கிடையாது. அதனால உள் மாவட்டங்கள் மற்றும் வந்து மற்ற மாவட்டங்களில் இந்த புயல்னால பெருமளவில் மழை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆக மொத்தம் இந்த புயலானது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது கிடையாது. இது தமிழகத்துடைய வடகோடி மாவட்டங்களில் மட்டும்தான் மழையை வந்து கொடுக்க போகுது. இதனால் எதுக்கும் கடல் காற்றினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறதுனால மீனவர்கள் 29ஆம் தேதி வரைக்கும் கடலுக்கு செல்ல வேண்டாம். ஏன்னா தரை காற்றே வந்து 55 மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசக்கூடும். ஆக மொத்தம் இந்த மோங்தா புயல் தமிழகத்தில் வடகோடி மாவட்டங்களில் மழையை கொடுக்க போகிறது. மற்ற மாவட்டங்களில் புல் எஃபெக்ட்ஸ்னால ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். பிரகாஷினி, நீங்கள் தொடரலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.